ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு அவுட்காஸ்ட் ரெஸ்டாரண்ட் அனிமேவோட எபிசோட் 12 தான், அதாவது ஃபைனல் எபிசோட். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் போகிற புது புது அனிமேஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஒரு இன்டென்ஸான ப்ரெஷர் அங்கே ரிலீஸ் ஆகும்ல. அவன் 100வது லெவலையும் ரீச் பண்ணிடுறான். அங்கே அட்டாக் பண்ணும் போதே விகோ பார்த்து அவன் கத்தி சொல்கிறான், என்னோட ஷாப்ல உன்னை நான் பேன் செய்யறேன் இப்படின்னு ஒரு பங்கமான தாக்குதல் அவன் பண்றான். அதோட இம்பாக்ட் ரொம்ப பலமா இருக்கு. ஆள் அப்படியே பின்னாடி போய் விழும்போது அங்க அவனை சுத்தி ஒரு இன்டென்ஸான ப்ரெஷரும் அவனுக்கு ஃபீல் ஆகுது. இல்ல, ஒரு குக்கால என்ன தோக்கடிக்க முடியாது, எப்படியாச்சும் என்னால ஃப்ரீ ஆக முடியும் அப்படின்னு அவன் எழுந்துக்க பாக்குறான். ஆனா அந்த ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குன்னா அவனால அங்க எழுந்துக்க கூட முடியல. அவன் பண்ண அட்டாக் அது என்ன கிராவிட்டி மேனிப்புலேஷனா என்ன, இது என்னது எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சைடு அங்க இருக்கிற பசங்களுக்கும் ஒண்ணுமே புரியல, இங்க என்னதான் ஆகுது அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் இப்போ லெவலப் பண்ணாருல, அதோட யூனிக்கான ஸ்கில்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ல நான் கேள்விப்பட்டதுல உண்மையிலேயே பாஸ் அமேசிங் தான். ஆமா, இது என்ன ஸ்கில்லு, இது ஒண்ணுமே புரியல எனக்கு என்ன பண்ணுதுன்னு. நான் இது லா பிசிக்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே எதிர்கொள்ளுது. இந்த மாதிரி ஒரு ஸ்கில் எக்ஸிஸ்ட் ஆகுதா அது கூட எனக்கு தெரியல. ஆனா இவன் கிட்ட நான் தோத்து போக மாட்டேன். என்னோட ஸ்டோரி இந்த மாதிரி எண்ட் ஆகாது. என்னோட ஸ்டோரியை நான் இங்கே எண்ட் ஆக விட மாட்டேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஃபைனலா 100வது லெவல ரீச் பண்ணிட்டால, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் பண்ண வேண்டிய விஷயத்த ஃபைனலி அவன் பண்ணிட்டான். அங்க புகை மூட்டெல்லாம் போனக்கு அப்புறம் விகோவை காட்டுறாங்க. விகோவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்துன்னு இருக்கும் போது அப்படியே அவன் கீழே விழுறான். ஆனா நல்ல வேலை, பின்னாடி நம்ம ஹென்ரிட்டா பேட்சில் இவங்களாம் பிடிச்சிடறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, ரெஸ்ட் எடுங்க, எல்லாமே சரியாயிடும். எனக்கு யாராச்சும் ஃப்ரைட் ரைஸை செஞ்சு தர முடியுமா? கண்டிப்பா நாங்க செய்யறோம். இல்ல, நம்ம ஒரு பார்ட்டியே வைக்கலாம், ஃப்ரைட் ரைஸ் பார்ட்டின்னு. அங்க அட்டில இருக்கும். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படியே அவ பொருளை கொடுக்குறா. இதே மாதிரி எல்லா விஷயமும் நல்லா போகுது. அங்க சூழ்ச்சி பண்ண ஒருத்தவங்களும் மாட்டிக்கினாங்க. விகவும் அங்க மாட்டிக்கினா. இது எல்லாத்தையுமே சைடா கேட்டோ அங்க பாத்துன்னு இருக்கா. கேட்டோ சாப்பிடும் போதே அங்க கேட்கிறா, ஆமா எப்படி நம்ம டென்னிஸ் அங்க 100வது லெவல அடைஞ்சா எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னோட பேரு கேட்டு தானே, நீ இப்போ சில்வர் விங்கோட புது கேப்டனும் நீதான். நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம டென்னிஸை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அவனால சரியா தாக்கு பிடிக்க முடியலனா நான் உள்ள போகலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்படி பார்த்தா நம்ம டென்னிஸோட நிலைமை நடுவுலயே ரொம்ப மோசமாச்சு. அந்த டைம்லயே நீ ஏதாச்சும் பண்ணிருக்கணும் இல்லையா? ஆனா நீ எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே. உண்மையை சொன்னா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். விகோவை நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அவன் ரொம்ப கொடூரமா இருந்தான். அந்த மாதிரி டைமிங்ல நான் குதிச்சிருந்தா அவ்வளவுதான், என்னோட நிலைமை என்ன இருக்கும் அது எனக்கு தெரியல. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா எனக்கு புரியல அவன் எப்படி 100வது லெவல ரீச் பண்ணா. ஏன்னா 100 அந்த லெவல அவ்வளோ சீக்கிரத்துல அச்சீவ் பண்ண முடியாது. அது அவளுக்கும் ஹிஸ்டரியில யாருமே அச்சீவ் பண்ணதும் இல்லை. அது எப்படி அவன் பண்ணா? அதுவா, அது சிம்பிளா நான் சொன்னா, இந்த உலகத்துல உனக்கான பர்பஸ் என்ன அதை நீ கண்டுபிடிக்கணும். அப்படிதான் நானும் அவனும் இந்த இயரால 100வது லெவல அச்சீவ் பண்ணோம். என்னோட பர்பஸ் ஒரு அல்டிமேட்டான ஒரு கிரேட்டஸ்டான செஃபா மாறணும். அதை நான் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரியே 100வது லெவலையும் நான் அச்சீவ் பண்ணேன். நிசம் அதே மாதிரிதான் மற்றவங்களோட ஸ்மைலை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான். ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இன்வேடரா யாராச்சும் வந்தா அவங்கள அவன் முடிக்கணும். அதுக்காக தான் அந்த ஸ்கில்லையும் அவன் அவைக்கன் பண்ணானே. ஆனா அந்த ஸ்கில்லுக்கும் இந்த குக்கிங்க்கும் சம்மந்தமே இருக்கதா. இதனால அவங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க. டெனிஸ் இப்படிதான் ஒரு சில்லியானவனு. இதுக்கப்புறம் ஹேத் அப்படின்னு அதே பர்சனை காட்டுறாங்க. அவன் லஞ்ச் பண்ணும் போதே அந்த பொண்ணு கிட்ட கேட்கறான், ஃபியோரென்ஸா உனக்கு என்ன வேணாவா? டியூட்டில இருக்கும் போது நான் டியூட்டி ஒண்டி பாக்குறேன், சாப்பிட்டா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. பரவாயில்ல, நீ ரொம்ப சீரியஸா தான் இருக்க. அந்த விகோவும் ஜோசப்பும் இப்போ தோத்து போயிட்டாங்களாம். அதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதா? ஆமா, என்ன பிரச்சனை பெருசா வரப்போகுது. நான் ஏதோ ஒரு பிளானை விகோ வச்சு பண்ணந்தான். ஆனா இப்ப அவன் இல்லாதனால எனக்கு அது பிரச்சனையாவும் இல்லை. ஏன்னா என்னோட பிளானுக்கு வெறும் ஒரு காயின் மாதிரி தான், அதனால பிரச்சனை இல்லை. அதே மாதிரி விகோ கிட்ட ஸ்பெஷலான பிளட் லைனோ இல்ல ரேரான ஸ்கில்லோ இருக்கான்னு கேட்டா கிடையாது. அதனால எனக்கு பெரிய மேட்டர்லாம் அது இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை கேட்டா நீங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவீங்க. என்னன்னா அவங்க 2 பேரையும் தோக்கச்சது வேற யாரும் இல்ல, டெனிஸா. அது ஆப்வியஸான விஷயம் தான். நான் சர்ப்ரைஸ் ஆகல. ஏன்னா டென்னிஸ் அவன் என்னோட பிரதர் தான். இதுக்கப்புறம் நம்ம டென்னிஸ் அங்க நல்லாவே குணமாயிட்டான். அதை பார்த்து அவங்க கலாய்க்கிறாங்க, நம்ம ஹீரோ இந்த அளவுக்கு ஃபாஸ்டா கியூர் ஆயிட்டானு. நீங்க உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் தான் போங்க, உங்களுக்கு ஹீலிங் எபிலிட்டி பங்கம். ஆனா நீங்க மாஸ்டர் இல்ல, ஒரு ஹியூமன் தான்ல. அதை நாங்க மறந்துட்டோம். ஆமா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. டடா, இது என்னன்னு தெரியுதா? ரெஸ்டாரண்ட்டை நம்ம எப்படியோ ரீபில்ட் பண்ண போறோம். அதுக்கான ஒரு லே அவுட் தான். இதுல நிறையவே இனோவேஷன்லாம் பண்ணிருக்கோம். முக்கியமா பால்வோ அவரும் நிறையவே உதவி பண்றாராம். அந்த ரெஸ்டாரண்ட்டை பில்ட் பண்ண நிறைய பேரை கில்டுல இருந்து அவரு இறக்குறாராம். அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ்.
சரி அப்படி என்ன சேஞ்சஸை நீங்க பண்ணிருக்கீங்க அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். அதுல குளிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு. ஆப்வியஸா இது நம்ம அட்டிலியரோட ஐடியா தான். அங்க ஆப்வியஸா நம்ம ஹீரோக்கு பிடிக்கல. ஆனா அட்டிலியரை கேட்டா அது பிரச்சனையே இல்ல அப்படின்னு தான் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோக்கா அது பிரச்சனையா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம வீவா தான் அங்க எல்லாத்தையுமே ஆல்டர் பண்ணி வச்சிருக்கான். இன்டீரியர் டிசைன் எல்லாத்தையுமே அவன் மாடர்னா மாத்திட்டான். இதனால எல்லாமே ஃபேன்சியா இருக்குமா. ஆனா நம்ம ஆளுக்கு அது பிடிக்கல. பயங்கரமா கத்துறான், வேணாம் வேணாம் அப்படியெல்லாம் ஒன்னும் பண்ணாதீங்க. ஆனா அவன் கேட்கல. அப்படி இருந்தாதான் மாடர்னான கஸ்டமருக்கு பிடிக்கும் அப்படின்லாம் ஆளு சொல்றான். ஆனா அதுக்கு பயங்கரமா அவன் கத்துறது தான் மிச்சம். அங்க சாட்ல ஏதோ மீன் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அது என்னன்னு கேட்டா நம்ம ஹென்ரிட்டாவோட ஐடியா தான். அங்க ஒரு அக்வேரியம் மாதிரி பில்ட் பண்ணி இதுலயே மீனை வளர்க்கலாம். எப்பெல்லாம் மீன் தேவையோ நம்ம அதையே வத்த தரலாம் அப்படின்னு அவ ஐடியா தரா. ஆனா அதுக்கும் நம்ம ஆளு பயங்கரமா கத்துறான், இல்ல இல்ல நம்மளால பண்ண முடியாது. இப்படி நான் பண்ணாலும் நீயே அதை காலி பண்ணுவேன். அட என்ன நீங்க, நான் ஒன்னும் கேட்காமலாம் அப்படி பண்ண மாட்டேன். திரும்ப அந்த பிரிண்ட்டை பார்க்கும்போது பேஸையும் அங்க கட்டி வச்சிருக்காங்க. அது நம்ம பேச்சலோட ஐடியா தான். இதனால எப்ப தேவையோ ரெஸ்ட் எடுக்கலாம், அதே டைம்ல எப்ப தேவையோ ஒர்க்கும் பண்ணலாம். ஆனா நம்ம ஹீரோக்கு இவங்க பண்ணது பிடிக்கல. அவன் வேணான்னு பயங்கரமா கத்தி விட்டுறான். இதுக்கப்புறம் வீவாவும் அந்த இறந்து போன அந்த பொண்ணு அவளோட கிரேவ் கிட்ட வந்து பேசுறான். ஜோசப் மத்தவங்க வீகோ எல்லாருமே இப்போ வசமா மாட்டிக்கினாங்க. யார் யார் அங்க இன்வால்வ் ஆனாங்களோ எல்லாரையுமே அவங்க பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஹேஷ்டேட் அந்த ஃபேமிலியோட ஹெட்டோட பொசிஷனும் காலியா இருக்க. அட்டிலியர் கேட்கும் போது அவளுக்கு எந்த விதமான இன்டென்ஷனும் இல்ல அங்க போகணும் இருக்கணும்னு. அதே மாதிரி உனக்கு தெரியுமா, நாங்க எல்லாருமே ஒரு வேலையில இப்போ இருக்கோம். நான் ஒரு பார்ட்டில இருக்கேன். அதே மாதிரி நம்ம ஹென்ரிட்டா ஒரு நைட் ஐட்டா பேச்சலும் டீச்சிங்கான வேலையை பாக்குறா. முக்கியமா இன்னொரு விஷயமும் இருக்கு. நாங்க திரும்ப அந்த ரெஸ்டாரண்ட பில் பண்ணிட்டோம். அதுக்கான ஓப்பனிங் நாளும் இன்னைக்குதான். அதே மாதிரி டெனிஸால ஒரு விஷயத்த நான் கத்துக்கினேன். ஈவன் நம்மளால நிக்க முடியலனாலும் கண்டிப்பா யாராச்சும் வருவாங்க. அவங்களோட ஹெல்ப் மூலமா நம்மளால நிக்க முடியும். அதை நான் டெனிஸ் மூலமா கத்துக்கினேன். அதே மாதிரிதான் என்னோட ப்ராமிஸை நான் நிறைவேற்றுவேன். ஒரு கிரேட்டான விசாடாவும் மாறுவேன். அதுக்கு நான் நிக்கணும். அதை நோக்கி நான் நடக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி சிந்தியா கண்டிப்பா நான் திரும்பவும் உன்னை சந்திக்க திரும்பவும் வருவேன் இப்படின்னு அவன் போறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஷாப்பிங்க்கு பிளாக் பெப்பரு, சுகரு, ஆப்பிள் இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டே வரான். அங்க அட்டிலியரும் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றா. திடீர்னு ஒரு பறவையும் அப்படியே பறந்து போகுமா. அதையே அவ பார்த்துன்னு இருக்கா. அந்த டைம்ல ஒரு பர்சனும் இடிச்சுட்டு போறான். நம்ம அட்டிலியருக்கு கொஞ்சம் பயமாயுது. போன வாட்டியும் இதே மாதிரிதான் அவ வழி தவறி போயிட்டான். ஆனா இந்த வாட்டி அப்படி ஆகல. ஏன்னா நம்ம டெனிஸ் அங்கேயேதான் இருக்கான். அட்டிலியர் என்ன ஆச்சு, அது ஒன்னும் இல்ல, நம்ம போகலாம். அங்க போகும்போதும் ஒரு பாட்டி மாவை சொல்றாங்க, அட்டிலியர் எப்படி போகுது, எல்லாமே நல்லா தான் போகுது. நான் லஞ்சுக்கு உங்க எத்துக்கு வரலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். இந்த டவுன்ல இருக்க எல்லாருமே நம்ம அட்டிலியர் கூட ரொம்ப நல்லா பழகுறாங்க. அங்க இதே மாதிரி பேரையும் வைக்கிறான், அவுட் கேஸ்ட் ரெஸ்டாரண்ட்னு. ஆனா நம்ம ஆளுக்கு அது கொஞ்சம் வியர்டா தெரியுது. நம்ம ஹென்ரிட்டா கிட்ட கேட்டா பஞ்சா இருக்கிற மாதிரி ஏதாச்சும் பேரை வைக்க சொல்றான். ஆனா நம்ம பேச்சல் ஆர்டினரியா அட்வென்ச்சரர் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்றான். மாலுக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த பேரையே வச்சது நம்ம அட்லியே தான். அங்க வீவாவும் வரான். ஆமா இந்த பேர் எப்படி இருக்கு, அவனை பொறுத்த வரைக்கும் அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா டெனிஸ் அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறான். அவனுக்கு நியமிக்கிறதுக்கான சென்ஸ் கூட இல்லைன்னு. ஏதோ ஒன்னு பாஸ், நம்ம உள்ள போகலாம், ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ண வேண்டியதான். இல்ல அவங்க போறாங்க. உள்ள போனவனே தான் ஒரு பயங்கரமான ஷாக்கு. நான் எதுவுமே அவங்க மாத்தல, எல்லாமே பழையபடி இருக்கு. ஆமா ஏன் நீங்க எதுவும் மாத்தல, வேற என்ன, அந்த மாதிரிலாம் நல்லா மாத்த முடியாது. எனக்கு குளிக்கிறதுக்கான அந்த பாத் வந்து போச்சு இப்படின்னு அங்க கொஞ்சம் சோகமாவரா. ஆனா ஹெல்ப்னு கேட்டோன்னே உதவில அங்க பண்றா. அவங்களும் ஒரு 3 டிஷ் கேக்குறாங்க. நம்மளால அதையும் ரெடி பண்றான். இதே மாதிரி அங்க நிறைய பேர் வருவாங்களா. எல்லாருமே இதுக்கு முன்னாடி வந்த அதே கஸ்டமர்ஸ் தான். அவங்கள பார்த்தோம் நம்மள பார்த்தோம் நம்ம ஹீரோ சொல்றான், வெல்கம் டு அவுட் கேஸ்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு இவன் சொல்ல. இங்கே இந்த சீசன் 1 முடியுது. இந்த அனிமே எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுக்கு எவ்வளவு ரேட்டிங் தரலாம் அதையும் நீங்க கீழே போட்டு விடலாம். ஸோ இதனால மற்றவங்களுக்கு தெரியும் இது ஒரு நல்ல அனிமேன்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கையும் போட்டு விட்டுருங்க. இதுக்கு சீசன் 2 இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இதுல ஹேத் அப்படின்னு ஒரு கேரக்டரா நம்ம பார்த்திருப்போம். அதாங்க நம்ம ஹீரோவோட பிரதரு. அவன் யாரு என்ன எதுவுமே நம்மளுக்கு தெரியல. அநேகமா சீசன் 2 இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா கண்டிப்பா நான் போறேன். நம்ம சேனல்லயே வரோம். நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு தரமான அனிமேல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.